யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மரனாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றும் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் தொடர்கின்றது. பூர நட்சத்திரத்திற்கான கோவில்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் கஞ்சனூர், அதன் பிறகு திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தை பற்றி பார்த்தோம். நல்லூர் திருமணம் நல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற ஆச்சாள்புரத்தின் பெருமைகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். பூரம் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது ஆண்டாள் தான். ஆடிப்பூரத்திலே அவதரித்த ஆண்டாள் பெருமைகளை பற்றி அறியாத தமிழர்களே யாரும் இருக்க முடியாது. தாயாரே எம்பிராட்டியே
ஆண்டாளாக அவதரித்து பெருமாளை மணந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வைபவம். ஆண்டாளுடைய சரித்திரம் மிகவும் உயர்வானது. 12 ஆழ்வார்களிலே ஒருவராக வணங்கப்படுபவர் ஆண்டாள் நாச்சியார். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கூடிக் கொடுத்த சுடர்கொடி, வாரணமாயிரம் புடைசூழ வரும் வடபத்திர சாயியை வணங்கி அத்தலத்திலே திரு அவதாரம் செய்து விஷ்ணு சித்தன் என்னும் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு பெருமாளுக்கு அணிவிக்கவிருக்கும் பூமாலைகளை முதலில் தான் அணிவித்துக் கொண்டு கண்ணாடி முன்பாக நின்று வேடிக்கை பார்த்து இது நன்றாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு பெருமாளுக்கு மாலைகளை அணிவிப்பாளாம். இதை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்து விடுகிறார். என்ன அபச்சாரம் இது? எம்பெருமானுக்கு பெருமாளுக்கு அணிவிக்கவிருக்கும் மாலைகளை நீ ஒரு முறை அணிந்து கொண்டு விட்டு பிறகு அணிவிப்பதா? அது தவறு அல்லவா? அபச்சாரமாயிற்று. நாம் அணிந்து கொண்டதை போய் பெருமாளுக்கு அணிவிக்கலாமா என்று கேட்கும் பொழுது அன்றைய இரவு கனவிலே அவருக்கு பெருமாள் தோன்றி ஆண்டாள் அவ்வாறு மலர் மாலைகளை தான் சூடிக்கொண்டு அதன் பிறகு எனக்கு சூட்டுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அதை நான் விரும்புகிறேன், ஆகவே அவளை ஒன்றும் சொல்ல வேண்டாம், அப்படியே செய்யட்டும் என்று கனவிலே வந்து எம்பெருமான் திருவாய்மொழி அருள ஆச்சரியப்பட்டு போகிறார். பட்டர்பிரான் மறுநாள் முதல் ஆண்டாள் சூட்டி கொடுத்த மாலைகளையே அணிவிக்கிறாள். மார்கழி மாதம் 30 நாளும் பாடப்படுகின்ற திருப்பாவை என்னும் பாசுரத்தை நமக்கு அருளி செய்த ஆண்டாள் நாச்சியாரின் அந்த திருப்பாவை பாசுரங்கள் தினமும் ஓதத்தக்கவை. திருப்பதியிலே பார்த்தால் பெருமாள் முன்பாக தினமும் அந்த 30 திருப்பாவை பாடல்களையும் பாடிவிட்டு தினசரி காலை பூஜைகளை துவங்குகின்றனர். ஒரு முறை காலை சுப்பிரபாத சேவைக்காக திருப்பதி சென்றிருந்த பொழுது சுப்பிரபாதம் எல்லாம் முடிஞ்சு அதன் பிறகு அங்கே உள்ள ஆலயத்திலே பூஜை செய்கின்ற பட்டாச்சாரியார்கள்லாம் மூலவர் சன்னதியிலே போய் பக்கத்துல உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு தரம் கிடைச்சது. அந்த மாதிரி உட்காந்து நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்போம். அப்போ 30 பாட்டையும் திருப்பாவை பாடல்களை பாடி அதன் பிறகு பூஜை செய்கிறார்கள். நான் அவரை கேட்டேன், இது என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷ நாளுங்கிறதுனால அந்த மாதிரியா? நாங்க போனது ஒரு ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போயிருந்தோம். விசேஷ நாளுங்கிறதுனால இந்த மாதிரியா இல்லைனாக்க தினசரியா அப்படின்னா? டெய்லி ரொட்டீன், தினமும் பெருமாள் சன்னதியில் இந்த 30 திருப்பாவையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம். பாசுரம் சாதிக்கிறது இந்த கோவில்ல இது வழக்கம். இது திருப்பாவை 30 தினசரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பதியில பெருமாளுக்கு பூஜை பண்ற பட்டம் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படின்னா அது எவ்வளவு உயர்வானது அந்த ஆண்டாளுடைய பாடல்கள் அப்படிங்கிறத புரியறதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பதியிலே தினமும் பாடப்படுகின்ற அதை அருளி செய்த இந்த ஆண்டாள் நாச்சியார் இருக்கிறதே, அவருடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் அங்கு போய் ரங்கமன்னாரை சேவிக்க வேண்டும், தாயாரை சேவிக்க வேண்டும். சேவித்து விட்டு வந்தால் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று அங்கே பெருமாளை சேவித்து விட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அவ்வாறு செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே நன்மைகள் நடைபெறும், விரும்பியவையெல்லாம் கைகூடும், எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு வாழ்க்கையாக நல்ல விதமாக வாழ்க்கை அமைவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் அவசியம். ஆகவே பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தவறாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்ல வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எம்பளமாக இருக்கின்றது. அரசு சின்னமாக ஒரு கவர்மெண்ட் சிம்பல்னு போட்டு தமிழ்நாடு அரசு ஒரு கோபுரம் போடுவாங்களா, அந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். ஆண்டாள், தமிழை மட்டுமா ஆண்டாள், நம்மை நாட்டை ஆள்கின்ற சின்னமே அந்த ஆண்டாளுடைய திருக்கோவில் சின்னம்தான், கோபுரம்தான் சின்னமாக இருக்கிறது. ஆகவே பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தவறாமல் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.